ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோயம்புத்தூர் ரொபாட்டிக்ஸ் லீக் 2025 போட்டி. கோவை கொடிஷியா பகுதியில் உள்ள ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் குழந்தைகளுக்கான கோயம்புத்தூர் ரொபாட்டிக்ஸ் லீக் 2025 போட்டி பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணமால் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி கலந்து கொண்டு இப்போட்டியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா, பிக்போதி அகாடமி நிறுவனர் சாந்தகுமார் மற்றும் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கினை ஏற்றி வைத்தனர். இப்போட்டியில் 8 வயது முதல் 16 வயது வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். வயதுக்கு ஏற்றாற் போல ரொபாட்டிக் செயல்பாட்டு முறைகள் அளிக்கப்பட்டது. இப்போட்டியானது காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இப்போட்டியினை ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளி, பிக்போதி அகாடமி மற்றும் நவீன ரொபாட்டிக்ஸ் மற்றும் அறிவியல் ஆய்வகம் முன்னெடுத்து நடத்தியது. இதில் கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், திருப்பூர் ஆகிய மாவட்டத்தில் இருந்து 35க்கும் மேற்பட்ட பள்ளியிலிருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கோயம்புத்தூர் ரொபாட்டிக்ஸ் லீக் 2025 இதன் நோக்கமே அரசு பள்ளி மாணவர்களுக்கும் ரொபாட்டிக்ஸ் கருவிகள் வழங்குவதாகும். மேலும் அரசு பள்ளிகளையும் ஸ்டெம் அறிவியல், தொழில்நுட்பம், கணிதம் மற்றும் பொறியியல் கல்வியுடன் இணைப்பதற்கான வழிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதனுடன் இணைந்து ஜிஆர்ஜி கல்வி நிறுவனமும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக ஆவண செய்து வருகிறது. மேலும் ரோபோக்களின் வடிவமைப்பு, கட்டுமானம், செயல்பாடு மற்றும் இடைநிலை ஆய்வு, பயன்பாடு, நடைமுறை, இயந்திர பொறியியலின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு எடுத்துக்காட்டும் வகையில் இப்போட்டி அமைந்தது. இறுதியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை கிருஷ்ணமால் பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஹாரதி மற்றும் ஜிஆர்ஜி மாடர்ன் ஸ்காலர்ஸ் கேம்பிரிட்ஜ் பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா வழங்கினார்கள். இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் துபாயில் நடைபெறும் ரொபாட்டிக்ஸ் லீக் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பிக்போதி அகாடமி வழங்கி வருகிறது. ஜிஆர்ஜி நிறுவனத்துடன் இணைந்து உறுதுணையாக இருந்த பிக்போதி அகாடமியின் நிறுவனர் சாந்தகுமார் மற்றும் துணை நிறுவனர் சதீஷ்குமார் ஆகியோருக்கு ஜிஆர்ஜி நிறுவனம் சார்பில் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது.